இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Fifine k669b அப்படிங்கிற மைக்ரோஃபோன் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்த HVT நாங்கள் ஹோஸ்ட். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மைக்கை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மினிமலிஸ்டிக்காக தான் இருக்குது. ஒரு ஒயிட் கலர் பேக்கேஜிங், முன்னாடி பார்த்தீங்கன்னா Fifine டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்டிங். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக ஃபோம் வச்சு கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து புக்கில் தந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோம் வந்து எடுக்கலாம், ஃபஸ்ட்டு ஃபோமு. இப்போ பார்த்தீங்கன்னா மைக் வந்து இருக்குது. ஆனால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் தனி கம்பார்ட்மெண்ட் மாதிரி இதாக தந்தால் நம்ம வந்து குட்டி ட்ரைபாட் வந்து இருக்குது. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஜாத்திரம் வந்து பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக் வந்து இருக்குது. இந்த தனி கம்பார்ட்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாடுக்கு மட்டும் இல்லை, மைக்கோட கேபிள்ஸுக்கு கூட தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு USB டைப் ஏ கேபிள். ஸோ அதனால தான் இதோ USB மைக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று மைக்லேருந்து இந்த கேபிள் வந்து டிட்டாச் ஆகாது, ஃபிக்ஸ்டு தான். ஸோ அது வந்து ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைக் பொறுத்த வரைக்கும் இப்போ அதை பற்றி வந்து பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா Fifine அப்படிங்கிற பிராண்டோடைய k669b அப்படின்னு சொல்லிட்டு ஒரு USB மைக்ரோஃபோன். ஸோ இது என்னது கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இது வந்து ரெண்டு வேரியண்ட் வந்து இருக்குது. ஒரு பிங்க் கலர் வேரியண்ட்டு, ஒரு பிளாக் கலர் வேரியண்ட்டு. ஸோ பிங்க் கலர் வேரியண்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா k669 தான். ஆனால் இந்த பிளாக் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா k669b அப்படின்னு சொல்லிட்டு பிங்கிறது பிளாக் கலர் தான். மற்றபடி இது ரெண்டுத்துக்குமே எந்த வித்தியாசமே இல்லைங்க. ஸோ அதனால தான் பிளாக் கலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் கலர் ஆகிட்டேன். அதனால் நம்ம வந்து இங்கே k669b அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மைக்ரோஃபோனோடைய பில்டு பற்றி பார்த்துக்கலாம். ஸோ பில்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாலிடாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் இது வந்து அலுமினியமா, பிளாஸ்டிக்கா, இல்லை பிளாஸ்டிக் கிடையாது கண்டிப்பாக, மெட்டலா, ஏன்னா அதெல்லாம் வந்து தெரியல. ஆனால் பில்டு வந்து சாலிடாக வந்து இருக்குது. ஸோ பில்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சாலிடாக வந்து இருக்குது. சொன்னதாக சொல்லிகிட்டே இருக்கிறோம். டாக்கி பில்டு இந்த ட்ரைபாடு. ஸோ இந்த ட்ரைபாடு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, மைக்கை என்கிட்ட ஃப்ரீயாக தராங்க அப்படிங்கிறனால நமக்கு வந்து இவ்வளோ தான் இது எதிர்பார்க்க முடியும். ஆனால் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்து இந்த ட்ரைபாடில். அதாவது இதோடைய 3 காலுமே இருக்குது. இது வந்து நம்மளால இண்டிபெண்ட்டாக வந்து தந்த கூடாது. அதாவது கொஞ்சம் லைட்டாக தந்த வைக்கிறது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் தந்த வைக்கிறது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக தந்த வைக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லை. தரனா ஃபுல்லாக அந்த லிமிட் வரைக்கும் தான் திறக்க முடியும். ஸோ அது வந்து இடம் கம்மியாக இருக்கும்போது அது வந்து வைக்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி ட்ரைபாட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைபாட்லேருந்து உங்களால் வந்து மொபைல் ஹோல்டரை வச்சு ட்ரைபாடு ஃபோனுக்கு வந்து ட்ரைபாட் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட முடியாது. DSLR கேமராவில் வந்து வைக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் அந்த கேமராக்கான ட்ரைபாட் அது கிடையாது. இப்போ இந்த மைக்குக்கான ஒரு ப்ரொப்ரைட்டரி ட்ரைபாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இது வந்து மைக் கூட மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். எனவே இப்போ நம்ம வந்து இந்த ட்ரைபாட் வந்து இந்த மைக் கூட கனெக்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்க்ரூ ட்ரைபாட் தந்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே போட்டுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாட்லேயும் வந்து ஒரு நாப் மாதிரி தந்துருக்குறாங்க. இந்த மைக்கோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்ல முடியாது, இந்த மாதிரி உங்களால் வந்து மேலே கீழே வந்து வச்சுக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைக்லேயே வந்து இந்த கேபிள் வந்து இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு, அதான் உங்களால் தனியாக வந்து கழட்ட முடியாது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம். ஆனால் அதை சுற்றியே பார்த்தீங்கன்னா இன்னொரு 40 வந்துருக்குறாங்க. இதை வச்சு மைக்கை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். டாக்கி மைக்கு இந்த மைக்கில் போய் அவங்க வந்து ஒரே ஒரு ஸ்லைடர் வந்து தந்துருக்குறாங்க முன்னாடி, வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா, இந்த மைக்கோடைய இன்புட் வேல்யூ வந்து தரதுக்கான ஒரு வால்யூம் ஸ்லைடர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மைக்குள்ளேருந்து எவ்வளோ வால்யூம் போகணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஒரு ஸ்லைடரு. ஸோ நீங்கள் வந்து வால்யூம் வந்து இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு USB டைப் ஏ கேபிள்லாம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு USB மைக் அப்படிங்கிறனால USB டைப் ஏதோ வந்து இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த USB கேபிளுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து வந்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இது வேறு ஏதாவது USB டைப்பே இருக்கக்கூடிய ஒரு பென்ட்ரைவ் அந்த மாதிரி ஏதாவது பென்ட்ரைவில் கூட நீங்கள் வச்சு உங்களை கேபிள்ஸ் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கு கூட வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ ஃபோம் எதுவும் வந்து தரல. அதாவது இந்த நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் ஃபோம் எதுவும் வந்து தரல. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த மைக்லேயே நான் பர்சனலாக பார்த்த வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எனக்கு போதுமான தான் வந்துருக்குது. ஆனால் உங்களை வந்து நாய்ஸ் வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அடோசிட்டி இந்த மாதிரி எதாவது சாஃப்ட்வேர் பார்த்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆடியோ ஃபார்ம் எதுவும் தரல போல். ஸோ உங்களால் ஆடியோ ஃபார்ம் இதில் வந்து இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, என்னதான் நாய்ஸ் கேன்சலேஷன் இருந்தாலும் தந்துருக்கலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லி போய் இங்கே வந்து ஒரு மெஷ் டிசைனை வந்து தந்துருக்குறாங்க. ஆக்சுவலி நிறைய மைக்கில் வந்து அப்படி தான் வரும். இருந்தாலும் சொல்லிக்கிறேன், மெஷ் டிசைன் வந்து தந்துருக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ள டஸ்ட் நிறைய போகலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து இருக்குது. ஒரு ஆடியோ ஃபார்ம் தந்தா ப்ரொடெக்ஷனுக்கு வந்து இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதாங்க இங்கே வந்து ஆடியோ ஃபார்ம் வந்து தரல. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம இதோடைய ஆடியோ குவாலிட்டிங்க வந்து வரலாம். ஸோ இவ்வளோ நேரமாக நீங்கள் இந்த வீடியோவில் கேட்டுற ஆடியோவே பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுது. இந்த வால்யூம் ஸ்லைடர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இதில் வந்து அந்த ஸ்லைடர் லிமிட்லாம் வந்து எதுவும் இல்லை. அதான் நீங்கள் என்ன வைக்கிறீங்க அந்த மாதிரி நம்பரில் வந்து ஒன்று சொல்ல. ஸோ அதான் வந்து
இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா நான் இதில் வாய்ஸ் ஓவர் தந்திருக்கிறேன். ஆனால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன், நான் வந்து இதில் கொஞ்சம் எடிட்டிங் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணாத ஒன்று இது பார்த்தீங்கன்னா நான் மைக்கில் அப்படியே பேசுகிறது உங்களுக்கு காமிக்கிறேன். எடிட் பண்ணாத இது இந்த பாட்டு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணுது. நான் அடோசிட்டில் போட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணேன். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசர்னு ஒன்று இருக்குது, அது வந்து போட்டேன். ஸோ என்னென்னா அடோசிட்டியில் நான் டிஃபால்ட் கம்ப்ரெசர் தான் போட்டேன். நானும் எதுவும் ஒன்று மாற்றலை. நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது எப்படி மாற்றுறதுனே தெரியாது, அது வேறு விஷயம். ஸோ உங்களுக்கு ஓகேங்க, உங்களுக்கு இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் போகிறேன், எனக்கு வந்து வாய்ஸ் ஓவருக்கு வேணும், இல்லைனா கேமிங் பண்ண போகிறேன், ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறேன், கேம் ப்ளே பண்ண போகிறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மைக் வந்து வாங்கலாம். எங்கிட்ட ஒரு 4000 ரூபா பட்ஜெட் இருக்குது அப்படின்னு சொல்கிற வரைக்கும். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்கோட விலை வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நான் வந்து வாங்கும்போது 3500 இருந்துச்சு, ஆனால் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அதாங்க, நீங்கள் வந்து ஒரு 4000 ரூபா என்னால் கொடுத்து மைக் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்ணை முட்டு இந்த மைக் வந்து வாங்கலாம், தப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து எடுத்தோடனே ப்ளூ வெட்டிலாம் வாங்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் இதை வச்சு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மைக் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு பிகினர் லெவலுக்கு இது வந்து சூப்பரான மைக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு என்ன கொண்டு எந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, தெரிஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சில இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ் போட்டுக்கிட்டே போகலாம். மிஸ் பண்ணாங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் படி கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ ஹெச்பிடி என்ன ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.